அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என சிவாஜி கணேசனின் மகன் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, அவருடைய கோரிக்கை மனு மீது என்ன உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். சிவாஜி கணேசன் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் படத்தை தயாரித்தனர். பட தயாரிப்புக்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,00,000 கடன் வாங்கியிருந்தனர். இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திரும்ப கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடன் தொகையை திருப்பி தராதை அடுத்து இந்த விவரத்தில் தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தர் நியமிக்கப்பட்டார். அங்கும் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் இந்த நிலையில் உரிமைகளை பெற்று அவற்றை விற்று கடன் தொகை ஈடு செய்யவும் மீத தொகை ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திடம் வழங்கவும் மத்தியஸ்தர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்கக்கூடிய பொழுது படம் முழுமையடையவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் உத்தரவிடக் கோரி தனபாகியம் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான ராம்குமார் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டில் தமக்கு எந்த பங்கும் இல்லாத நிலையில் அந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ராம்குமார் தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த வீடு என்பது பிரபுவுக்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரை அது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்யுமாறு, அதாவது ஜப்தி செய்ய உத்தரவிட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு தனியாக மனு தாக்கல் செய்யுமாறு ராம்குமார் தரப்புக்கு நீதிபதி உத்தரவை பிறப்பித்தார். மேலும் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்குமாறு கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியும் ராம்குமார் தரப்புக்கு நீதிபதி அறிவுறுத்தி வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதற்கு முன்பாக அந்த ஜப்தி செய்ய உத்தரவை ரத்து செய்ய கோரி தனியாக மனு தாக்கல் செய்யும்படியும் ராம்குமார் தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.